சில்லி கோபி, சில்லி மஷ்ரூம் மாதிரி சில்லி வாட்டர் செஸ்னட். வாட்டர் செஸ்னட் பற்றி இங்கே நிறைய பேருக்கு தெரியல. அது நம்ம பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுது, அதோட ரிஸ்க் ஆஃப் ஸ்ட்ரோக்கையும் நல்லாவே ரெடியூஸ் பண்ணுது. ப்ளீஸ் இதை பற்றி நிறைய கூகுள் பண்ணி பாருங்கள். சர்ப்ரைசிங் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது அப்படியே 20 நிமிஷம் உப்பு போட்டு வேக வச்சு ஒரு க்ரீன் சட்னியோ இல்லை ரெட் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்த்தி. ஆனால் நான் இன்னைக்கு ஸ்நாக்காக தான் பண்ணுறேன். இது இந்த மாதிரி 20 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா அழகாக தோல் உறிஞ்சி வந்துடும். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், மைதா இதை நல்லா பெரட்டிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருங்க. அண்ட் எகெயின் சொல்லிக்கிறேன், நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவே சாப்பிடணும்னா நீங்கள் வெறுமனே அவிச்சிட்டு நீங்கள் மற்ற கிழங்கு எப்படி சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஒரு சேஞ்சுக்காக சில்லி வாட்டர் செஸ்னட் ட்ரை பண்ணி சூப்பராக இருந்ததுனால உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இப்போ தவால 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், தூளாக கட் பண்ண 10 பல் பூண்டு, 2 இன்ச் இஞ்சி, 2 பச்சை மிளகாயை வதக்கிட்டு பாதி வெங்காயம், குடமிளகாயை வதக்கிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், சில்லி ஃபிளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடரை கலந்துக்கோங்க. அடுத்து இதில் 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. சாஸ்லேயே உப்பெல்லாம் இருக்கிறதுனால நான் 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும் தான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், அதோட நம்ம வறுத்து வச்சிருக்க வாட்டர் செஸ்னட்டை உள்ள சேர்த்து பெரட்ட வேண்டியது தான். நல்ல சாசியாக இருக்கிறதுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் தண்ணிலாம் சேர்க்கல, இன்னும் கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்தாலே போதும். கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. அட்டகாசமாக இருக்கும். அண்ட் இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணி காலிஃப்ளவர், மஷ்ரூம், பேபி கார்ன், சிக்கன் எது கூட வேணாலும் செய்யலாம். ஆனால் எது செய்யறதா இருந்தாலும் மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி? ஸோ யாரெல்லாம் ட்ரை பண்ண போறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம்.